பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நோன்பாளி நோயாளியாக இருக்கும்போது, அதாவது நோன்பை பிடிக்கக்கூடிய தாக்கத்தில் இருக்கிறார், இருந்தாலும் ஒரு நோயாளியாக இருக்கிறார். ரமதான் பகல் பொழுதில், அதாவது ஆசனவாய் வழியாக செலுத்தப்படும் மருந்து, அதாவது பின்துவாரத்திலிருந்து மருந்தை பயன்படுத்த வேண்டும், மருந்தை உட்புகுத்த வேண்டும். இந்த மாத்திரைகளை சொல்வோம் அல்லவா, காய்ச்சலுக்காக அதிகமான காய்ச்சல் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால், பின்துவாரத்தில் ஆசன வழியாக செலுத்தப்படும் இந்த மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தும் சட்டம் என்ன என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவரிடம் கேட்கப்பட்டது. ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நோன்பு நோட்டவர் நோயாளியாக இருக்கும்போது இந்த மலத்துவாரத்தில் ஆசனவாயில் வைக்கப்படும் அல்லது ஆசனவாயில் வழியாக உட்புகுத்தப்படும் மருந்து மாத்திரைகள் பயன்படுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை. ஏனெனில் அது உண்பதோ அல்லது குடிப்பதில் அது வராது. அது உண்ணுவதாகவோ வாயால் உண்ணுவதாகவோ அல்லது பருகுவது என்ற இந்த சட்டத்திலும் இது வராது, அல்லது அதன் பொருளிலும் இது வராது என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மருந்து என்னவென்றால் ஆங்கிலத்தில் சப்போசிட்டரி என்று சொல்வோம். அல்லாஹே நன்கறிந்தவன், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு நோன்பாளியாக இருக்கும் பொழுது இதை பின்துவாரத்திலிருந்து இந்த மருந்தை உட்கொண்டால் அவருடைய நோன்பு முறியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.